கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 9வது தேசிய உயர்கல்வி மாநாடு. செப்டம்பர் 11 இந்திய தொழில் கூட்டமைப்பின் CII கோவை மண்டலம் சார்பில் 9வது தேசிய உயர்கல்வி மாநாடு இன்று கோவையில் நடைபெற்றது. உயர்கல்வியை சர்வதேச மயமாக்குதல் மற்றும் தொழில்மயமாக்குதல் என்ற தலைப்பில் நடந்த இந்த மாநாட்டில் தொழில்துறை மற்றும் கல்வித்துறை நிபுணர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் CII கோவை மண்டல தலைவர் மற்றும் சார்லஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் ராஜேஷ் துரைசாமி வரவேற்புரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், 20 ஆண்டுகளுக்கு முன்பு வளர்ந்த நாடுகளுக்கு குறைந்த செலவில் சேவைகளை வழங்கும் நாடாக இந்தியா பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று இந்தியா உலகிற்கே மதிப்புமிக்க பங்களிப்புகளை வழங்கும் நாடாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவின் இந்த மாற்றம் நமது கல்வி நிறுவனங்களால் சாத்தியமானது என்று அவர் தெரிவித்தார். CII IWN பிரிவின் தமிழ்நாடு முன்னாள் தலைவர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் S. மலர்விழி சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பல சர்வதேச பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே இந்தியாவில் தங்கள் வளாகங்களை அமைக்க தொடங்கியுள்ளதாக கூறினார். மகாராஷ்டிரா ஒரு சர்வதேச கல்வி நகரத்தை அறிமுகப்படுத்தி முன்னணி சர்வதேச பல்கலைக்கழகங்களை ஈர்த்து வருகின்றது. அடுத்த ஆண்டு 7 சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்கள் வளாகங்களை நிறுவ உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச கல்வி நிறுவனங்கள் இந்தியாவுக்குள் வருவதால் போட்டி காரணமாக இந்திய பல்கலைக்கழகங்களின் தரம் உயரும். இதனால் இந்திய பல்கலைக்கழகங்கள் தங்கள் பாடத்திட்டங்களை சர்வதேச நிறுவனங்களின் தரத்திற்கு ஏற்ப மேம்படுத்தும். ஒட்டுமொத்த துறையின் தரமும் உயரும். இதன் மூலம் நாட்டில் சிறந்த அறிவு பரிமாற்றம் ஏற்படும் என்றும் அவர் கூறினார்.